श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காண்டத்துக்கு நாம் இப்போ உள்ள நுழைய போகிறோம். ராமாயணத்தில் இந்த சுந்தரகாண்டம் தான் ரொம்பவும் முக்கியமானதாக பெரியவர்களால் கருதப்படுறது. ராமாயணத்தில் பலஸ்ருதியை தரக்கூடியது பல கட்டங்கள் இருக்கு. இப்போ ராம ஜனனத்தை நாம் சேவிச்சோம்னா புத்திரபாக்கியங்கள் உண்டாகும். சீதா கல்யாணம் சேவிச்சா கல்யாணம் நடக்கும். இப்படி அந்தந்த கட்டத்துக்கு ஒரு மகிமை பலஸ்ருதி உண்டு. அதே மாதிரி சுந்தரகாண்டத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே முக்கியமான ஒரு ஸ்தானத்தை சுந்தரகாண்டம் அங்கீகரிக்கப்படுறது. எல்லா காண்டத்தினுடைய ஒரு சாரமா இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சுந்தரகாண்டத்தில் அதாவது ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணா அதுக்கு ஒரு பலன். சில பேர் ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண முடியாத பட்சத்தில் சுந்தரகாண்ட பாராயணத்தை வச்சுக்கலான்னு அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் சாதிச்சிருக்கா. சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது அதுலேயே ராமாயணம் ஆரம்பத்திலையும் என்ன நடந்ததோ அதை ஹனுமான் சீதை கிட்ட சொல்லிடுறார். நடந்த விஷயம் வரைக்கும், சீதையை பார்க்குற விஷயம் வரைக்கும்.
அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் அதுலயே வருது. அப்புறமா அந்த ராமருக்கும் சீதைக்கும் தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சு அபிஷிக்தம் அயோத்தியாயாம் அப்படின்னு பட்டாபிஷேகமும் ஆஞ்சநேயரே பண்ணிடுறார். அந்த மாதிரி ஹிருதயத்திலேயே வச்சுடுறார் ராமரையும் சீதையையும். அவ பட்டாபிஷேக விஷயமும் அதிலேயே வந்துடுறதுங்கிறதுனால இது ஒரு பரிபூர்ணமான ஒரு தொகுப்பு இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது. இதுல அவ்வளவு அழகான வார்த்தைகள்லாம் ஜாலத்தினால வால்மீகி பகவான் தன்னுடைய ஞானத்தினால எழுதியிருக்கார். அதனால அதுல வார்த்தைகள் ரொம்ப அழகா விடருது. எதுகமோன மாதிரி நிறைய வரும். காயந்தி கேச்சித் பிரளபந்தி கேச்சித், அப்படி அந்த காயந்தி கேச்சித் பிரளபந்தி கேச்சித் பிரணவந்தி கேச்சித் அப்படின்னு அந்த கேச்சித் கேச்சித்னு வருது பாருங்க. காயந்தி பிரளபந்தி அந்த மாதிரி அந்தி அந்தின்னு வருது. இவ்வளவு அழகா எழுதியிருக்கார் இதுல. அதனாலதான் இதுக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பேரு வருது. பரஸ்பரம் கேச்சித் உபாஸ்ரயந்தி பரஸ்பரம் கேச்சித் அபித்ரவந்தி அப்படின்னு அந்த பரஸ்பரம் கேச்சித் அப்படிங்கறதெல்லாம் அழகா எழுதியிருக்கார். இப்படி எழுதியிருக்கிற அந்த அழகுக்கே இதுல சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர். இது பக்தனுடைய பிராதான்யத்தை காட்டக்கூடிய ஒரு தொகுப்பு இந்த சுந்தரகாண்டம் என்கின்றது. ஹனுமான்ங்கிற பக்தனுடைய மகிமையை காட்டுறது சுந்தரகாண்டத்துல. பக்தனுடைய மகிமை ஸ்ரீமத் பாகவதத்துல கூட பக்தனுடைய மகிமையை காட்டுறதுக்காக தான் சப்தமஸ்கந்தம் அப்படின்னு 7வது ஸ்கந்தத்துல பிரகலாதனுடைய சரித்திரம் வருது பக்தனுடைய மகிமைக்காக. அப்ப அதே எப்படி பாகவதத்துல பிரகலாதனுடைய மகிமைக்காக சொல்றாரோ அதுபோல இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல பக்தனுடைய மகிமைக்காக சொல்றார். பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது பிரம்மண்யஹ ஷீலசம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ, அவனுடைய மகிமையை சொல்லும் பொழுது மகாத்மா அப்படின்னு அவனை சொல்றார். அங்க பெருமாளே தேவர்களிடத்துல பிரகலாதன் மகாத்மா மகாத்மான்னு சொல்றார். பகவானே தன் திருவாய் மலர்ந்து மகாத்மான்னு பிரகலாதனை சொல்லியிருக்கார். அதுபோல இங்க ஆஞ்சநேயர ராமர் மகாத்மான்னு சொல்றார். சீதையை கண்டுபிடிச்சு சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறமா ராமர் அந்த இடத்துல சொல்றார், இதம் து மமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்கியாதுஹு ந குர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ. மகாத்மான்னு சொல்றாருங்க. மகத் அப்படின்னாலே பெரியன்னு அர்த்தம். பெரிய அப்படின்னா எதுல பெருசு? யாராலையும் சாதிக்க முடியாத காரியத்தை செய்யறதெல்லாம் பெரிய விஷயம்னு அர்த்தம். எதை சாதிக்க முடியாது அப்படின்னா கடலை தாண்டி சீதைய போய் பார்த்து கணையாழிய கொடுத்து அப்புறம் சீதையினிடத்துல இருந்து அந்த சூடாமணிய வாங்கிண்டு மறுபடியும் ராவணனுக்கு புத்திமதி சொல்லிட்டு லங்கையையே எரிச்சிட்டு அதன் பிறகு மறுபடியும் கடல் தாண்டி வந்து இவ்வளவு பெரிய அசகாய காரியங்களெல்லாம் சுலபமா பண்ணிடுறார் ஆஞ்சநேயர். அப்ப அதனால அந்த ஆஞ்சநேயரை மகத்தான காரியத்தை செய்யக்கூடியவர் அப்படிங்கறதுனாலேயே மகாத்மா. அதேதான் பிரகலாதனும் மகத்தான காரியத்தை தான் அவரும் செஞ்சார். பிரகலாத சுவாமி என்ன மகத்தான காரியம் செஞ்சார்னு 14 லோகங்களும் ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தனை கண்டு பயந்துன்னு இருக்கு. இந்த இரண்யகசிபு ஒருத்தனை கண்டு பயந்துன்னு இருக்கக்கூடிய அந்த 14 லோகத்துக்கும்
7 வயசு குழந்தை பிரகலாதன் சிம்ம சொப்பனமா இருந்தான். நாராயணான்னு சொல்லி தன் அப்பாவையே எதிர்த்தான். ரொம்ப மகத்தான காரியம், மகத்தான காரியம். ஆனா அந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை என்ன செஞ்சும் அவனை வதம் பண்ணவே முடியல. மலையிலேருந்து தூக்கி போட சொல்றான், கடல்ல தூக்கி போட சொல்றான், யானையை விட்டு மிதிக்க சொல்றான், ஹாலாகல விஷம்ன்ற ஒரு விஷத்தை கொடுக்க சொல்றான், கார்கோடக நாகத்தை விட்டு கடிக்க வைக்கிறான். ஆனா என்ன பண்ணியும் கடைசியில என்னன்னா அந்த பிரகலாதனை ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்குதான் என்ன காரணம்னா மகாத்மா அப்படின்னு பேரு. அதனால்தான் மகாத்மான்னு சொல்றார். அப்போ அந்த ஒரு மகத்தான காரியம் அப்படின்னு பொழுதே மகத்துக்கள்லாம் சாதுக்களுக்கு தான் மகாத்மான்னு பெயர். சாதுக்கள் செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் மகத்தான காரியம்தான். அப்படி என்ன மகத்தான காரியம்னா முதல்ல ஹனுமார் செய்ய போறது ரொம்ப ரொம்ப மகத்தான விஷயம் என்னன்னா கடல் தாண்டது. கடல் தாண்ட மகத்தான விஷயத்தை செய்யறார். அப்படி கடல் தாண்டி முதல்ல பகவன் நாம பிரச்சாரத்தை கடல் தாண்டி போய் செய்யலாம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துல வழிவகுத்ததே ஆஞ்சநேயர் தான். கடல் தாண்டி இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஒரு வேதத்தை சொல்லி கொடுக்கறதோ, கோவில் கட்டுறதோ, சாஸ்திர தர்மத்தை பேசுறதோ அதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு அனுமதிக்கல. ஆனா எல்லாரும் செய்யறா உலகத்துல. இங்கேருந்து ஒரு சன்னியாசியா இருக்கார், அவர் காவி வேஷ்டி உடுத்தின்னு இருக்கார், காவி ஜிப்பா வேற போட்டுக்கிறார், பிளைட்ல ஏறிண்டு அமெரிக்காவுக்கு போறார். அங்க போய் என்ன பண்றார், பகவத்கீதையில ஞானம் இப்படி பேசுறது அப்படின்னு ஞானத்தை பத்தி பெருமையா பேசுறார். ஆனா சாஸ்திரம் அப்படியெல்லாம் அனுமதிக்கல. அவெல்லாம் போறத சாஸ்திரம் கண்டிக்கிறது, அவளெல்லாம் பாராட்டல. அப்படிலாம் போறது தப்பு. தப்புங்கிறத இன்னைக்கு யாரும் ஒத்துக்கலைங்கிறதுனால அது சரியா போயிடாது. ஆனா இதே வெளிநாட்டுல போய் பகவன் நாம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலேயே இருக்கு, சாஸ்திரத்திலேயே உண்டு அது. ஆனா அதையும் சன்னியாசி போய் பண்ணக்கூடாது. சன்னியாசினா கடல் தாண்டதெல்லாம் கூடாது, மகாபாவம். சன்னியாசினா எப்பொழுதும் பகவத் விஷயத்தை தியானம் பண்ணிண்டு பகவானே கூட இருக்காங்கிற அந்த சிந்தனையில எப்பொழுதும் எல்லாருக்கும் பகவத் விஷயத்தை பிரச்சாரம் பண்ணணும். இருந்த இடத்துல இருந்துட்டே போகணும். மேலும் வாகனங்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எலக்ட்ரானிக்ஸோ இதெல்லாம் வச்சுண்டு ஒரு சன்னியாசி ஒரு போனை பேசிண்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அப்ப எப்படி மற்றவாளுக்கு தெரியும்னா அவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் கேட்டுன்னு போக வேண்டியதுதான். அவர் பாட்டு பகவத் குணம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால வாகனம் உபயோகப்படுத்தி இங்கேருந்து இந்த ஊர் போனார், அந்த ஊர் போனார் அப்படின்னா அந்த சந்நியாச தர்மத்துக்கான மதிப்பு கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். அதே அவ பாத யாத்திரையாவே எந்த ஊருக்கு வேணாலும் போலாம். அதனால அப்போ பாதிப்பு வராது. ஏன்னா அவ பாதம் பூமியில படும் பொழுது அந்த பூமிக்கே க்ஷேமம் உண்டாகும். அதனால இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் இதை பிரச்சாரம் பண்றேன், அதை பிரச்சாரம் பண்றேன், அங்க கோவில் கட்டுறேன், இங்க கோவில் கட்டுறேன், அதுக்கெல்லாம் அலௌடு கிடையாது, சாஸ்திரத்துல கிடையாது. அப்புறம் அவா இஷ்டத்துக்கு பண்றா, அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனா நெருப்புனா சுடதான் செய்யும் அப்படின்னு சாஸ்திரமும் இருக்கு, நமக்கு அனுபவமும் இருக்கு. தொட்டு பார்த்தா அது பரவாயில்ல, சுட்டாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னா போறவனுடைய கஷ்டம் அது அவனுக்கு தான் வருமே தவிர சாஸ்திரத்தை எழுதினவாளுக்கு வராது. சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு வேணும்னே அடம்பிடிச்சு அடாவடியா போறவாள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வெளிநாட்டுக்கும் போய் கடல் தாண்டியும் போய் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல காண்பிச்சது ஹனுமார் தான். அதனால மகத்தான காரியம். அதுவும் எங்க போயினா எதிரி நாடான அப்ப லங்கைங்கிறது ராவணன் இருந்ததுனால சீத்தையை கடத்திண்டு போனதுனால எதிரியா போயிட்டான்.
அப்ப அவன் தேசத்துல போய் நாம சங்கீர்த்தனம். அதனால இப்படி ஒரு நாமத்தை அங்க பிரச்சாரம் பண்ணதுனாலே இதுக்கு சுந்தரம் அப்படின்னு பேர். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். இப்படி மாதிரி அழகா பண்ற ஆஞ்சநேயர், அதனாலே சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர். அதனால ஹனுமாருடைய மகத்தான விஷயத்தை இந்த தொகுப்புல சொல்றதுனால இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர். அதன் பிறகு சுந்தரம் அப்படின்னாலே இதுல இன்னொரு அர்த்தம் குரங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சுந்தரம்னா குரங்குன்னு அர்த்தம். ஆனா இதுக்கு வானர காண்டம் அப்படின்னு போடல. ஹனுமானுக்கு சுந்தரர்னே ஒரு பேர் உண்டு, அதனால சுந்தரகாண்டம்னு பேர் வச்சார். இதுல வரக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் அழகா வர்ணிக்கிறதுனால அதுவும் சுந்தரமா இருக்கு. அதனால சுந்தரகாண்டம். ராமருடைய கல்யாண குணங்களை சாமுத்ரிகா லட்சணத்தை சீதைக்கு எடுத்து சொல்றதுனால அதுவும் அழகா இருக்கு. அதனால அதுவும் சுந்தரகாண்டம்னு பெயர் வரது காரணமா போச்சு. மற்ற காண்டங்கள்லாம் அந்தந்த காண்டத்துக்கு உரிய ஒரு மகிமை இருக்கு. பாலகாண்டம் அப்படின்னா அந்த பாலகாண்டத்துல ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன்லாம் வளர்ந்து அவ கல்யாணம் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்றதுனால அந்த குழந்தையிலேயே 12 வயசுலயே ராமர் கல்யாணம் ஆனதுனால அதுக்கு பாலகாண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறா. அயோத்தியா காண்டம்னா காம்பீரியம், ராமருடைய கம்பீரத்தை சொல்றார். அப்ப அந்த அயோத்தியா காண்டத்துல அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள், அயோத்தியில இருக்கக்கூடியவாளோட நடக்கக்கூடிய சம்பாஷணை பேச்சுவார்த்தை, அயோத்தியிலேயே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே வரதுனால அதுக்கு அயோத்தியா காண்டம் அப்படின்னு. அயோத்தியா காண்டத்துக்கு இன்னொரு மகிமை, அந்த காண்டத்துல யுத்தமே கிடையாது. அந்த தொகுப்பு முழுக்க பார்த்தா அயோத்தியா காண்டம் முழுக்க யுத்தமே கிடையாது, எல்லாமே பேச்சுவார்த்தை தான். அதனால யுத்தமே இல்லாத அந்த காண்டம்ங்கிறதுனால்தான் அதுக்கு அயோத்தியா காண்டம் அப்படின்னு பேர். அப்புறமா ஆரண்யம், காட்டுல ராமர் சஞ்சாரம் பண்றார். அரண்யத்துல சஞ்சாரம் பண்றதுனால என்ன எடுத்து ஆரண்ய காண்டம் அப்படின்னு வருது. அப்புறம் சுக்ரீவனை பத்தி வாலிய பத்தி வரதுனால அவ இருந்த இடம் கிஷ்கிந்தை அப்படிங்கிற இடமா இருந்ததுனால அதுக்கு சமீபத்துல தான் ராமர் வெளியில அந்த நகரத்துக்கு வெளியில இருந்தார், காட்டுல பிரஸ்ரவணம்ங்கிற இடத்துல. அப்ப அதனால கிஷ்கிந்தா காண்டம் அவளை பத்தி வரதுனால. பின்னாடி யுத்த காண்டம் அப்படின்னு வரப்போறது. யுத்தம் பூரா இருக்கு. அதுல யுத்தத்துல கும்பகர்ணனை வதம் பண்ற சர்க்கமே 177 ஸ்லோகம் வரும். அவனை வதம் பண்ற ஸ்லோகமே 177 ஸ்லோகம் வால்மீகி எழுதியிருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்கும். அதுல நிறைய யுத்தங்கள் தான் அதுல முழுக்க முழுக்க வரதுனால அதுல யுத்த காண்டம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மகிமை வச்சுதான் அந்த பேர் வச்சிருக்கார். அதுபோல சுந்தர காண்டம் அப்படின்னதுமே இதுல எல்லா விஷயங்களும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் சுந்தரமானது. ஹனுமாருக்கு சுந்தரன்னு பேரு, அதனால சுந்தரகாண்டம். இதுல நடக்கக்கூடிய இதுல சீதைய பத்தியும் ராமரை பத்தியும் இருக்கிறதுனால சுந்தரர் சுந்தரிங்கிற மாதிரி எடுத்துட்டானும் சுந்தரகாண்டம். இதுல வரக்கூடிய வர்ணனைகள்லாம் அழகா இருக்கிறதுனால சுந்தரகாண்டம். பக்தனுடைய மகிமையை சொல்றதுனாலையும் சுந்தரகாண்டம் என்று இதுக்கு இவ்வளவு பேர் இருக்கு. அதனால நாம எதுல கேட்டாலும், எந்த பகவத் விஷயத்தை கேட்டாலும், பொதுவா சாதாரணமா உலகத்திலேயே நாம பழகினாலும் என்ன பண்ணணும்னா எப்பவுமே நாம எல்லார்கிட்டேந்தும் சாரமானது எதுவோ அதை எடுத்துக்கணும். உலகத்துல எல்லார்கிட்டையும் அசாரம் அப்படிங்கிறது இருக்கும், அசாரம் எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா யார்கிட்ட பழகினாலும் சாரமானது எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது
உலகத்துல நாம நிறைய புஸ்தகங்கள் சாஸ்திரமா படிச்சோம்னா, பல புராணங்கள் இருக்கு படிச்சோம்னா, அதுல எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது, சாரமானதை தான் எடுத்துக்கணும். அதுல சாரமானது எதுங்கிறது நமக்கு தெரியலன்னா நாம் அந்த புக்கை தொடக்கூடாது. இப்போ மோகினி அவதாரம் அப்படின்னு ஒண்ணு பெருமாள் எடுத்தார். அதுல சிவபெருமான் மயங்கி போயிட்டார் அப்படின்னும் பொழுது, சிவபெருமான் மயங்கி அவருடைய சக்தி வெளிப்பட்டெடுத்து அப்படின்னதும் அதுல கதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா கதைய காமத்தையே தகனம் பண்ண சிவபெருமானுக்கு, மன்மதனையே எரிச்ச சிவபெருமானுக்கு அப்புறம் எப்படி அவருக்கு காமம் உண்டாகும்? அப்ப கதையா எடுத்துக்க கூடாது, அந்த இடத்துல தத்துவமா எடுத்துக்கணும். அதனால எல்லா விஷயத்திலையும் பகவத் விஷயத்தை எது கேட்டாலும் அசாரம்ங்கிறது பகவத் விஷயத்துல வராது. சாரம் அப்படின்னா, சாரம் நமக்கு அதுல எது சாரமோ அதை எடுத்துக்கணும். இப்ப சொன்னோமே மோகினி அவதாரத்துல எது எடுத்துக்கணுமோ அதை தான் எடுத்துக்கணும். இதே கிருஷ்ணரை வெண்ண திருடி நான் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை போட்டு கட்டி போட்டா உரல்ல அப்படின்னும் பொழுது அங்க போய் ரொம்ப யோசிச்சு இதுல எது கயர் என்ன தத்துவம், உரல் என்ன தத்துவம், வெண்ணெய் என்ன தத்துவம் அப்படி ரொம்ப யோசிக்க வேணாம். அது அப்படியே கேட்டாலே, கதையா கேட்டாலே சாரம்தான். அதனால எதுலயும் அசாரத்தை தள்ளிடணும், சாரத்தை கிரகிச்சுக்கணும். சில விஷயத்துல சாரம், சாரத்தரம், தரம்னு ஒண்ணு இருக்கு. 2 பகவத் விஷய புஸ்தகம் எடுத்துட்டு இருக்கோம்னா இதுல எப்படி சொல்லியிருக்கா, அதுல எப்படி சொல்லியிருக்கா, ஒரே விஷயத்த பெரியோர்கள் எப்படி பார்த்திருக்கா அப்படின்னும் பொழுது அதுல எது பகவானுக்கும் உலகத்தில் இருக்கிறவாளுக்கும் அதை கேட்டா பாதிப்பு வராதோ அத மாதிரி இருக்கிறது சாரத்தரமா எடுத்துக்கணும். அப்ப சாரத்தரம் அப்படின்னும் போது கம்பாரிசன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சொல்றார், சிலதெல்லாம் கதையா கேட்கணும், சிலதெல்லாம் தத்துவமா கேட்கணும். கதை கேட்க வேண்டிய இடத்துல கதையை கேட்கணும், அங்க தத்துவம் பார்க்க கூடாது. தத்துவம் கேட்டுக்க வேண்டிய இடத்துல கதையை பார்க்க கூடாது. தத்துவம் இடத்துல தத்துவத்தை தான் பார்க்கணும். அதனால இங்க சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு இங்க தத்துவத்தை பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா. சுந்தரகாண்டம் ஆரம்பத்திலேயே நாம அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அதுல தத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க சொல்றார், ராமாயணத்தை இங்க ஒரு தத்துவமா கொடுக்கிறது ஒரு ஸ்லோகம், பெரியோர்களால சொல்லப்பட்ட ஸ்லோகம். தர்ப்போதக்ரதசானனேந்திரிய மனஹ நத்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவவாரினா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதः அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேக ராஜதனயா ஞாயேவ லாலப்யதே தர்ப்போதக்ரதசானனேந்திரிய மனோ நக்தஞ்ச ராதிஷ்டிதே. நம்முடைய சம்பிரதாயம் ஹனுமார ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றது. பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல பெரிய திருவடி, சிறிய திருவடி அப்படின்னு 2 உண்டு. பெரிய திருவடினா கருடாழ்வார், கருட பகவான். சிறிய திருவடினா ஹனுமார். சாஸ்திரத்துல இவ 2 பேருக்கும் ஒரு பெரிய திருவடின்னு அவரை சொல்லி, சிறிய திருவடின்னு இவரை சொல்றது. அப்பேற்பட்ட ஹனுமான சாஸ்திரம் ஆச்சாரியன்னு சொல்றது. இங்க எல்லாருக்கும் குருவா, உத்தம குருவா அமையறார். சுக்ரீவனுக்காக குருவா இருந்து அவனை அழைச்சிட்டு ஸ்ரீ ராமபிரானிடத்துல சேர்த்து வைக்கிறார். யுத்த காண்டத்துல விபீஷணனை ராமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்துக்கணும்னு சொல்றார்.
அது மட்டும் இல்ல, ராமபிரானோட சாட்சாத்து சீதா தேவியையே ராமருக்கே சேர்த்து வைக்கிறதுனால ராமருக்கும் சீதைக்குமே ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்துடுறார். அனுமத் சமேன குருனா அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட மகிமை அவருக்கு உண்டு. அப்ப அந்த மகிமையில சொல்லும் பொழுது ஆச்சாரிய ஸ்தானத்துல நம்ம ஹனுமார் இருக்கார். அப்ப ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது இங்க சொல்றார், இங்க ராமாயணத்தினுடைய தத்துவம் இங்க சொல்லப்படுறது என்னதுன்னா, தசானனேந்திரிய மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே அப்படின்னு. இப்ப ராமாயணத்தினுடைய தத்துவத்தை கட்டாயம் தெரிஞ்சுட்டே ஆகணும். பெரியோர்கள்லாம் இந்த கட்டத்துல வரும் பொழுது தத்துவத்தை சொல்லிட்டு தான் ராமாயண கதையை தொடர்ந்து இருக்கா. அப்படி என்ன தத்துவம் அப்படின்னா, இதுல 10 தலை 20 கை உடைய ராவணன் இருக்கானே, அவனுடைய 10 தலையும் 10 இந்திரியங்கள். தசானன இந்திரிய மனஹா, அவனுடைய மனசையும் சேர்த்து 11 இந்திரியம் அப்படிங்கிற தத்துவம். அவன் ஒரு ரஜோகுணம்ங்கிற தத்துவம். ராவணன் ரஜோகுணம், காம கோபங்களுக்கு இருப்பிடமானவன். ரஜோகுணம் என்ன பண்ணும்? ரஜோகுண சுபாவம் உடையவா எப்படி இருப்பா அப்படின்னா, யாரோடையாவது போட்டி போட்டுட்டே இருக்கணும்னு தோணும். நம்ம இப்போ இதை வச்சுட்டே நம்ம கூட இருக்கிறவாளை நாம தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் நாம ஒன்னு சொல்ல, அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, அப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சத்தம் போட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையா கொண்டு போறான்னா அவ ரஜோகுண சுபாவம். மேலும் அவ சில பேர்லாம் அவாத்துக்கு அழைச்சிட்டு போய், பாருங்க இப்பதான் நாங்க இந்த இது வாங்கினோம், இந்த பீரோ புதுசா வாங்கினோம், இந்த ஏசி புதுசா வாங்கியிருக்கோம், இந்த டைல்ஸ் இப்பதான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிப்பா. ஏன்னா ரஜோகுணத்துல இருக்கிறவாளுக்கு தான் எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிக்கணும். பக்கத்தாத்துல ஒருத்தன் ஒண்ணு செஞ்சிட்டானா அதை விட தான் ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது ரஜோகுணம். இதெல்லாம் ரஜோகுணம். அதை தான் ராவணன் பண்றான். சீதையை கடத்திட்டு போய் தான் எவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கு இருப்பிடமானவனா இருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறான். சொத்தெல்லாம் காட்டுறான், ஐஸ்வர்யத்தை. அதனால அவன் ரஜோகுணம் அப்படிங்கிறது ராவணன். அடுத்தது கும்பகர்ணன். அவன் தமோகுணத்துக்கு இருப்பிடமானவன். தூக்கம். தமோகுணங்கிறது சோம்பேறித்தனம், எப்ப பாரு தூங்கிறது. அப்புறம் நன்னா பழசெல்லாம் சாப்பிடுறது, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லைன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படி சாப்பிட்றது. 10 நாள் ஆனாலும் அதை வச்சு சாப்பிட்றது. அப்புறம் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே, குளிக்கலன்னா பரவாயில்ல, நாளைக்கு குளிச்சா போறது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சோம்பேறித்தனம். ஏதாவது ஒண்ணு, அது லாஸ்ட் டேட் எப்போ, 2-3 நாள், இன்னும் 2-3 நாள் இருக்கேன் அப்படின்னு ஒரு காரியத்தை தள்ளி போடுறது. இதெல்லாம் தமோகுணம். இந்த மாதிரி தமோகுணம் தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்ன பண்றான்? தூங்கிட்டே இருக்கான். 6 மாசம் தூக்கம், 6 மாசம் முழிப்பு. அந்த முழிப்புலையும் எல்லாத்துலயும் சோம்பேறித்தனமா இருப்பான். அவன் தமோகுணம். அடுத்தது அவனுடைய தம்பி விபீஷணன். அவன் சத்வகுண சம்பன்னன். அவனிடத்துல தர்மம் தான் இருக்கு. அப்போ ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இப்படி 3 பேர் அவ. அந்த ராமாயண காலத்துலலாம் இப்படி தனித்தனியா இருந்தா 3 குணமும். இப்ப கலிகாலத்துல ஒருத்தரிடத்திலேயே அந்த 3 குணமும் இருக்கு. திடீர்னு ஒருத்தர் ரஜோகுணமா இருக்கா, சரி ரஜோகுணமா இருக்காளேன்ட்டு நாம அவகிட்ட கொஞ்சம் விலகி இருந்தா திடீர்னு சத்வகுணமாயி, இன்னும் நீங்க என்ன பார்க்கவே வருது இல்லையே, எங்கிட்ட பேசுறதே இல்லையே அப்படிங்கிறா. சரி வா கொஞ்சம் மாறிட்டா போல இருக்கேன்னு நினைச்சா அப்புறம் மறுபடியும் தமோ குணத்தை வெளிப்படுத்தி சோம்பேறியா இருக்கா. அதனால ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்
இது மூணும் இவா 3 பேர். இந்த 3 குணத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு மாயை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாயை தான் சூர்பனகா அப்படின்னு சொல்லக்கூடியவள், ராவணனுடைய தங்க குணமயி மாயா. அப்ப இந்த மாயை அப்படிங்கிற இந்த சூர்பனகையினால கிளப்பி விட்ட ரஜோகுணமான ராவணன் மாயைங்கிற ஒரு மாரீச்ச ஒரு மாயைங்கிற மான அனுப்பி என்ன பண்றான், இங்க சீதை கிட்ட அனுப்புறான். இந்த சீதை கிட்ட அனுப்பும் பொழுது சீதை இங்க யாரு அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல சீதை தான் உத்தமமான ஜீவன். இப்ப ஜீவன் நாம் இந்த இடத்துல பிராட்டிய சொல்லக்கூடாது, இருந்தாலும் பொதுவா சொல்றது. பிராட்டி தாயார் பெருமாளுடைய ஸ்தானம். இருந்தாலும் நமக்கு தாயாருக்கு 2 மகிமை உண்டு. இப்ப நம்மாத்திலேயே ஒரு ஸ்திரீ இருக்கான்னா 2 மகிமை உண்டு. என்ன மகிமை? கணவனோட இருக்கும் பொழுது மனைவிங்கிற ஸ்தானம், குழந்தையோட இருக்கும் பொழுது அம்மாங்கிற ஸ்தானம். 2 ஸ்தானம் உண்டு இல்லையா? அதுபோலதான் தாயாருக்கு ஜீவகோடிகளோட இருக்கும்போது ஜீவகோடிகளோட ஜீவனா கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்க்கறதுக்காக பாடுபடுற ஒரு ஜீவனா, ஒரு ஜீவகோடியா இருக்கா. பெருமாள்கிட்டே அதே தாயார் அங்க போய் இருந்து பாபானாம் வா சுபானாம் வா வதாருஹானாம் பிளவங்கம்னு நீங்க தான் அவளுக்கு அபயம் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ற இடத்துல தாயாரா இருக்கா. 2மே இருக்கா. அதனால இந்த இடத்துல நாம ஒரு பேச்சுக்கு தான் இங்க எடுத்துக்கணும் சீதா பிராட்டிய. இந்த இடத்துல இந்த தத்துவத்துக்காக இங்க எடுத்துக்கிறது. அதாவது இங்க ஜீவாத்மா சீதை என்றும் பரமாத்மா ராமர் என்றும் இந்த இடத்துல ஒரு தத்துவத்துக்காக சொல்றது. அதனால அப்ப மாயையான மான பார்த்த ஒரு ஜீவாத்மா சுத்த ஜீவன், உத்தமமான ஜீவன், உத்தமமான பிராட்டி இந்த மாயைங்கிற மான பார்த்தது என்ன பண்றா, பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறா, இந்த மான் நமக்கு கொண்டு போய் கௌசல்யாமாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு. பஞ்சவட்டி ஆசிரமம் வரைக்கும் ராமரே வேணும் அப்படின்னு இருந்த சீதை கொஞ்சம் மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ, எப்படி பகவானே வேணும்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவள்கிட்ட மாயை வரல. ஆனா அந்த மானை பார்த்ததும் இத கொண்டு போய் அயோத்தியில சமர்ப்பிக்கலான்னு கொஞ்சம் ஒரு சபலம் வந்ததுனால அங்க என்ன ஆறுது, சீதைக்கும் ராமருக்கும், ஈஸ்வரன் ராமர், உத்தம ஜீவன் சீதை 2 பேருக்கு ஒரு பிரிவு வருது. இந்த பிரிவு வருது. இந்த பிரிவு வந்ததுனால என்ன ஆறுது, ஈஸ்வரன் ஜீவனை விட்டு பிரிஞ்சதும் அப்போ அந்த ஜீவனை, அந்த சீதைய ரஜோகுணம் கொண்ட ராவணன் தன்னுடைய பெரிய சாகரமே அகழியாக உடைய லங்கை, சம்சார சாகரம் மாதிரி சாகரம், அதுல ஒரு பெரிய லங்கைங்கிற ஒரு பட்டணத்துல அசோகவனம்ங்கிற ஒரு சோகவனத்துல சீதைய சிறை வச்சுட்டான். ஆனா அந்த சீதைக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் காமிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தினால சீதை மயங்கல. எப்ப அவ மயங்கலையோ இத மாதிரி ஐஸ்வர்யத்தெல்லாம் காட்டி மயக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட ராவணன் இவளை பயமுறுத்தியோ கட்டுப்படுத்தியோ இல்ல கஷ்டப்படுத்தியோ தான் நாம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அசோகவனம்ங்கிற சோகவனத்துல கட்டுங்காவலுமான ராட்சசிகளுடைய கூட்டத்துல மத்தியில அவளை உட்கார வச்சுட்டான். அங்க சீதை ராமருடைய தியானத்திலேயே இருக்கார். இப்ப ராமரும் சீதையும் பிரிஞ்சிருக்கா, ஈஸ்வரனும் ஜீவனும் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு தத்துவம் எடுத்துக்கணும். இப்ப இந்த ஈஸ்வரன் சீதைய தேடுறார். அங்க போய் சீதை உட்காந்துட்டா அவளுக்கு இனி ஹெல்ப்லெஸ், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இனி அவ அங்க இருந்த இடத்துல பெருமாளை நினைக்கணும். சீதா பிராட்டி அதை தான் பண்றா. ஆனா இங்க ஈஸ்வரன் தவிக்கிறார். ராமர் விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்சா கிரீம்சாபி நதானதின் பப்ராம விலபன் ராமஹா சோகபங்கார்ணவப்ளுதான்னு, மரத்துக்கு மரம் என் சீதைய கண்டியா சீதைய கண்டியா சீதைய கண்டியான்னு துடிக்கிறார். அப்போ
ஒரு ஜீவனை பிரிஞ்ச துக்கம், ஒரு ஈஸ்வரனை பிரிஞ்ச துக்கம் ஜீவனுக்கு அதிகமா இருக்குமா, ஜீவனை பிரிஞ்ச துக்கம் ஈஸ்வரனுக்கு அதிகமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ஈஸ்வரனுடைய தாபம் பயங்கரமா இருக்கு. எம்பெருமானுடைய தாபம் சீதைய கண்டியான்னு அலையறார். அப்ப இவா 2 பேர் இப்ப பிரிஞ்சிருக்கா. மறுபடியும் இந்த 2 பேர் பிரிஞ்சவாளுக்குள்ள ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணணும். அங்கதான் ஒரு ஆச்சாரியன் தேவைப்படுறார். அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை? அந்த ஆச்சாரியன் தான் ஹனுமார். அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை பாருங்க. ஆச்சாரியனுக்கு 2 மகிமை உண்டு. என்ன மகிமைன்னா, ஈஸ்வரன் ஜீவனை பிரிஞ்ச துக்கத்துல எப்படி தவிக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு தெரியும். அதே போல ஜீவன் ஈஸ்வரன் அடையறதுக்கு எப்படி துடிக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சாரியன் அங்க அவருக்கு அப்பயும் தெரியும். இவா 2 பேர் துடிப்பையும் தெரிஞ்சின்ற ஆச்சாரியன் அப்ப என்ன பண்றாருன்னா, நேரா ஈஸ்வரன் தேர்ந்து நான் போய் பார்க்கிறேன் சீதையை, கவலைப்படாதீங்கன்னு சமாதானம் பண்ணி சீதையை கடல் தாண்டி 100 யோஜன தூர சம்சார சாகரத்தை தாண்டின ஒருத்தர் தான் ஆச்சாரியனா ஆக முடியும். அதனால அந்த கடலை தாண்டி அப்பேற்பட்ட சீதையை சந்திச்சு ராமர் பகவான் இருக்கார், உங்களுக்காக வரப்போறார், உங்களை கட்டாயம் காப்பாத்த போறார், உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சமாதானம் பண்ணி நீங்க அந்த பகவானை நினைச்சுட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி ராமர்கிட்ட வந்து, நான் சீதையை பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா, நீங்க தான் அவரை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஈஸ்வரனுக்கும் சொல்றார். அப்ப இந்த 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு சம்பந்தத்தை பண்ணக்கூடிய ஆச்சாரியன் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை. அதுதான் இங்க ராமாயணத்துல சொல்றார், ஹனுமத் சமேன குருணா. ஹனுமார் அதனாலதான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றார். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம், இங்க பெரியோர்கள்லாம் என்ன சொல்றா, இப்ப ஜீவனிடத்துல போயிட்டு ஈஸ்வரன் இருக்கான், நீ கவலைப்படாத, அவரை அழைச்சின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு அந்த ஜீவனே கடனாளிதான். ஜீவன் பிரதி உபகாரம் எதுவும் ஆச்சாரியனுக்கு பண்ண முடியாது. அதே ஆச்சாரியன் ஈஸ்வரனிடத்துல போய், இங்கதான் ஜீவன் உங்களுக்காக காத்துன்னு இருக்கா, நான் பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் துடிச்சுன்னு இருக்கா, காத்துன்னு இருக்கா, அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுன்னு இருக்கா, நீங்க தான் போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு ஈஸ்வரனே ஆனாலும் கடனாளிதான் அப்படின்ட்டார். நகுர்மி சதிருஷம் பிரியம். அப்ப ராமர் சொல்றார், ஹனுமன்னே உம்முடைய விஷயத்துல நான் கடன் பட்டுட்டேன்பா அப்படிங்கிறார். இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ சொல்லியிருக்கியே, நான் இப்ப கடன் பட்டுட்டேன் உன் விஷயத்துல. அப்ப பகவானும் ஆச்சாரியனுக்கு கடனாளி தான், ஜீவனும் கடனாளி தான். அதனாலதான் ஆச்சாரியன் என்ன சொல்றது, உயர்ந்த ஸ்தானத்துல சொல்றது. அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுடைய மகிமையத்தான் இங்க சுந்தர காண்டத்துல நாம முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். அப்ப ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை, ஈஸ்வரனுடைய தவிப்பும் தெரியும், ஜீவனுடைய தவிப்பும் தெரியும். ஜீவனிடத்துல போய் ஈஸ்வரன் இருக்கார், கவலைப்படாதீங்கன்னு சமாதானம் பண்ணி, அதே ஈஸ்வரனிடத்துல வந்து அந்த ஜீவன் உங்களுக்காக தான் காத்துன்னு இருக்காங்கிறதையும் சொல்லி 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்தமமான நிலை அந்த ஆச்சாரியனுக்கு. அப்ப இதுதான் ராமாயணத்தினுடைய முக்கியமான தத்துவம். ஏன்னா ராமாயணம்ங்கிறது வேதத்துக்கு சமமானது. வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதம்ங்கிற ராமாயணத்துக்கு சுந்தர காண்டம் இருக்கே அதுதான் உபனிஷத். உபனிஷத்னா என்ன? உபனிஷத் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மத்தை தெரிஞ்சிக்க கூடிய விஷயம், பகவானை தெரிஞ்சிக்க கூடிய விஷயம் உபனிஷத் நிர்ணயம் பண்ணும் பகவான. அதே பகவான நிர்ணயம் பண்றது இந்த இடத்துல சுந்தரகாண்டம். அப்ப இந்த சுந்தர காண்டத்துக்கு என்ன மகிமைனா, இது எப்பொழுதுமே வேதத்துக்கெல்லாம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னா திருப்பாவையில ஆண்டாள் இந்த 30 பாசுரமும் வேதத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லிட்டா. ஏன்னா வேதத்துல உத்திஷ்டத ஜாகரத பிராப்தியவரான் நிபோதத அப்படின்னு வேதம் சொல்றது. நம்மளெல்லாம் பார்த்து உத்திஷ்டத எழுந்திரு அப்படின்னு வேதம் சொல்றது, ஜீவனை பார்த்து எழுந்திருன்னு சொல்றது.
எழுந்து உன்னை படைச்ச பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அதுல நீ எப்போதும் ஜாக்கிரதையா இரு, அதை திங்க் பண்ணிண்டு அப்படின்னு சொல்றது. ஆனா ஆண்டாள் என்ன சொல்றா திருப்பாவையில, உத்திஷ்டத்தை ஜாகிரதைன்னு சொல்லல, நம்மளையும் எழுப்புறா. ஒவ்வொரு பாசுரத்திலையும் எழுந்துக்கோன்னு தான் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் சாதிக்கிறா. ஆனா அந்த ஆண்டாள் என்ன சொல்றா, மாரி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அதாவது உன் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னா, அதாவது ஜீவகோடிகளான நம்மளை எழுப்பினதோட இல்லாம திருப்பாவ நம்மளெல்லாம் அழைச்சிண்டு பெருமாள்கிட்ட கொண்டு போய் பெருமாளையும் எழுப்புறா. தான் ஆச்சரியம். உபனிஷத் பெருமாளை எழுப்பல, ஜீவகோடிகளை மட்டும்தான் எழுப்புறது. ஆனா ஆண்டாளுடைய திருப்பாவருக்கே உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவை. நீயும் உம்பியும் நீயும்னா பலராமனு நீ இப்படி தூங்கலாமா? எழுந்துரு, எழுந்து சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருந்து உன்னுடைய சிம்மாசனத்தில் ஏறி உட்காரு, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னு ஆராய்ந்து அருளேலோரெம்பாவை. சும்மா கண்மூடித்தனமா எதுவும் பண்ணாத, நாங்க வந்திருக்கிற காரியத்துக்கு நீ ஆராய்ச்சி பண்ணி அது சரியா இருந்தா எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணு அப்படின்னு. அப்ப வேதம் நம்மளை எழுப்புறது, ஜீவகோடிகளை எழுப்புறது, உன்னை படைச்ச பகவான் ஒருத்தன் இருக்கான்னு ஜாக்கிரதைப்படுத்துறது. ஆனா ஆண்டாள் நம்மளையும் எழுப்பி ஈஸ்வரனையும் எழுப்பி நமக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதையும் ஈஸ்வரனிடத்துல சொல்றது. அப்படின்னா அதனாலதான் வேதத்தை விட திருப்பாவை வசத்தின்னு சொல்றா. அப்ப அப்பேற்பட்ட அந்த வேதம் என்ன ஒன்னு சொல்லியிருக்கோ அதனுடைய சாரம் தான் உபனிஷத். அதே போல ராமாயணம்ங்கிறது வேதம், ராமாயணம் வேதத்துக்கு சமமானது. அதனால்தான் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய என்று வால்மீகி பகவான் சொன்னார். அப்ப அப்பேற்பட்ட அந்த வேதத்துக்கு துல்லியமான ராமாயணத்துல சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது தான் உபனிஷத். அப்ப நமக்கு இன்னைக்கு ராமாயணத்தினுடைய முக்கியமான தத்துவத்தை கேட்டோம். ரஜோகுணம்தான் ராவணன், தமோகுணம்தான் கும்பகர்ணன், சத்வகுணம்தான் விபீஷணன். இந்த 3 குணத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய குணமயி மாயான்னு சொல்லக்கூடியவள் தான் சூர்பனகா. அந்த சூர்பனகையினால ராவணன் ஒரு மாயமான அனுப்பி உத்தம ஜீவனான சீதா பிராட்டிய தூக்கின்னு வந்து ஈஸ்வரனிடத்திலிருந்து பிரிச்சு மறுபடியும் அந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மறுபடியும் ஒரு சம்பந்தத்தை, சம்சார சாகரத்தை தாண்டின ஒரு உத்தமமான ஆச்சாரியன் தான் இதை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கும் நமக்கும் எல்லாருக்குமே ஆச்சாரியன். அப்படிங்கிறதுனால அவர் மூலமாத்தான் ராமர் சீதையை அடைய போறார். முதல்ல கேட்டார் இல்லையா, ரெண்டு தெய்வத்தை சீதையை கடத்தினப்போ ஆதித்யபோ லோககிருதாகிருதச்ச அப்படின்னு சூரிய பகவானை கேட்டார். அப்புறம் வாயு பகவானை கேட்டார். 2 பகவானும் எனக்கு பதில் சொல்லட்டும்னு. அப்ப அந்த சூரிய பகவான் தான் சுக்ரீவனை ராமருக்கு தந்தது, அந்த வாயு பகவான் தான் ஹனுமார ராமருக்கு தந்தது. அப்ப அந்த ஹனுமார் தான் இப்ப கடல் தாண்டி இப்பேற்பட்ட பெரிய மகத்தான காரியத்தை சாதிக்க போறார். அப்படிங்கறதுனால இதுதான் ராமாயணத்தினுடைய தத்துவம். இப்பேற்பட்ட தத்துவத்தை நாம தெரிஞ்சுண்டு இதை நாம எப்பொழுதும் அனுசந்திச்சுக்கணும், அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ராமர்னா பெருமாள், சீதை அந்த பெருமாளோடையே கூட இருக்கக்கூடிய பிரியாத தத்துவம். ஆனா அந்த தத்துவத்தை ராவணன்கிற ஒருத்தன் ரஜோகுணம் கொண்டவன் தன்னுடைய தம்பி தமோகுணமான கும்பகர்ணனோடையும் சேர்ந்து மாயையான அந்த சூர்பனகை சொல்ற பேச்சை கேட்டுட்டு இந்த விபீஷணன்ற மகாத்மா சத்வகுணம் சொல்றத அவமரியாதை பண்ணிட்டு மாரீசன்கிற ஒரு மான அனுப்பி எப்பொழுதுமே பிரியாத இந்த தத்துவமான சீதையை பிரிச்சுன்னு வந்துட்டான். அதுக்கு இந்த பிரிச்ச சீதையை மறுபடியும் பெருமாள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்ந்த நிலைதான் நம்ம ஆச்சாரியனான ஹனுமார். அப்படிங்கிற இத நீங்க டெய்லி அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டா என்ன தோணும், ஆச்சாரியனுடைய மகிமை நமக்கு நல்லா தெரிய வரும். ஆச்சாரியனுடைய மகிமை என்னைக்கும் குறையவே வராது. ஒரு ஆச்சாரியன் கோடி அம்மாவுக்கு சமம். ஏன்னா ஆச்சாரியன்ட்ட கருணை மட்டும்தான் இருக்கும். ஆச்சாரியன் கண்டிக்கிறதெல்லாமே கருணை தான்.
ஆச்சாரியன் நம்மளை எது சொன்னாலுமே கருணை தான். ஆனா ஆச்சாரியனை அவமரியாதை பண்ணிட்டு நாம என்னைக்குமே பெருமாள் அடைய முடியாது. அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய மகிமையை சொல்லக்கூடியது தான் இந்த சுந்தரகாண்டம். அப்பேற்பட்ட அந்த சுந்தரகாண்டத்தை நாளைக்கு நாம தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு இதோட நாம உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ராமாயண தத்துவம் அப்படிங்கிற இந்த கட்டத்துல இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.